வாசல் தெளிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போனாலே ஷீரோ கத்த ஆரம்பிச்சிட்டான். ஷீரோவுக்கு என்ன ப்ராப்ளம்னா, படிபூஜை செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த படிக்கிட்டுக்கிட்ட தான் ஷீரோ படுத்திருக்கும். அதனால படிபூஜை பண்ணுறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம படிபூஜை பண்ணும்போது மணி அடிப்போம்ல, அது சுத்தமாக ஷீரோ பிடிக்காது. அதனால் கத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி ரிலாக்ஸாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் உட்கார வச்சுட்டு அவன் முன்னாடியே படிபூஜையெல்லாம் பண்ணேன். ஆனால் மணி அடிக்கவே இல்லை. டென்ஷன் ஆகிற அப்படின்னு கேட்கும்போது என்னையே பார்த்துட்டு உத்து பார்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் சாமி கும்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு மொட்டை மாடிக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. மொட்டை மாடிக்கு போகும்போது நீ வா சொன்னதுக்கு கொஞ்சம் கோவத்தில் அப்படியே நின்றுட்டா. அப்புறம் என்ன நினச்சிருச்சு தெரில. அப்புறம் ஏன் பின்னாடியே வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு மாடிக்கு அப்புறம் எப்பவும் போல் நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் கிச்சன் வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் பாப்பாவு வேலையாயிருச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறது அந்த வேலை தான். பாப்பாவுக்கு ஒரு நாளும் எவ்வளோ முடி வளர்ந்துருக்குன்னு பார்த்துட்டே இருப்போம். நாங்கள் இன்றைக்கி 2 சைடாக கெட்ட சொன்னாங்களாமா மேமு, அவளை ஸ்கூலில் மேமு. அதனால 2 சைடாக ஃபுல்லாகவே இன்றைக்கி தான் கெட்டியிருக்கா. ஏன்னா கொஞ்சம் தானே முடி இருக்குது. அதனால அப்படியே ஒரு வீடியோவாக எடுக்கட்டும் லெச்சு அப்படியே திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஹாப்பி அது கொண்டாடிட்டு கரெக்ட் டயத்துக்கு எப்படியோ ஸ்கூல் போயிட்டா பாப்பா.